ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யுவர் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. கொத்து பரோட்டா செய்ய மெயினான இன்க்ரீடியன்ட் பரோட்டா. அதை நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கினாலும் பரவாயில்ல. நான் இங்கே கடையில் வாங்கின பரோட்டா தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கூடவே பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலாஸ் எல்லாமே 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். சால்ட், மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர். நான் இங்கே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சில்லி பவுடர் எடுத்தாலும் ஓகே. கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு வதங்கணுன்னா தக்காளி நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி எல்லா மசாலாவையுமே நல்லா இந்த மாதிரி ஓரமாக தள்ளிக்கோங்க. நடுவில் உடைச்ச 4 முட்டையும் சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சம் மிளகு தூளியும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு முட்டையை நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி மறுபடியும் கலந்து விடுங்க. மசாலாஸோட அந்த முட்டையும் நல்லா வெந்து வரணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் 2 முட்டையை எக்ஸ்ட்ராவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பிச்சு போட்ட பரோட்டாவையும் நம்ம செஞ்சுருக்க மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. முட்டையும் பரோட்டாவும் நல்லா சேர்ந்து வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க. கொத்து பரோட்டாவோட முக்கியமான ஸ்டேஜே இதுதான். இந்த மாதிரி கொத்து பரோட்டா எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு கொத்தி விட்டுக்கோங்க. 5 minutes கிட்ட இந்த மாதிரி கொத்திட்டே இருங்க. இந்த மாதிரி கொத்தும் போது நமக்கு பரோட்டாவும் முட்டையும் எல்லாமே சேர்ந்து ஒரே மாதிரி கலந்து வந்துடும். கூடவே சிக்கன் சால்னாவையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு வாழை இலையில் நம்ம செஞ்ச கொத்து பரோட்டாவையும் சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் ஆனியன் கொரியாண்டரையும் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா கொத்து பரோட்டா ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.